This video is sponsored by பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. உங்களோட ஃப்ரீ டைமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரங்கள் எதுவுமே இல்லாத உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் விற்க தேவையில்லை, யாரையும் ஜாயின் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிள் டாஸ்கா ஒரு கண்டென்ட்டை ஷேர் அண்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணுங்க. தென் அதே மாதிரி உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஏர்ன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ். ஸோ டே ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை 99410416 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி இந்த ஜாப் உடைய ஃபுல் டீட்டெயில பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ 2025ல வந்துட்டு தமிழ் டப்பிங்ல வெளியான ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஸ்ட்ரைக்கிங் ரெஸ்கியூ அப்படின்ற படம். இந்த படம் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அதாவது நம்ம படத்தோட ஹீரோவோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பழி வாங்கறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த படத்துல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுமே தரமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்துட்டு 2025ல ஒரு அண்டர் கவர் காப் ஏஜென்ட் படமாக எடுக்கப்பட்ட ஷி வாக் இன் டார்க்னஸ் அப்படின்ற படம். இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. அதாவது இந்த படத்துல நம்ம ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. ஸோ ஒரு தீவிரவாத கும்பலை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க பாத்தீங்கன்னா அண்டர் கவர் ஏஜென்டா அந்த தீவிரவாத கும்பல் கூடயே போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். இருந்தாலுமே படத்துல வரக்கூடிய ஒரு சில எமோஷன்லாம் வந்துட்டு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக பார்க்க போற படம் வந்துட்டு மலையாளத்துல ஒரு கோர்ட் ரூம் டிராமாவாக எடுக்கப்பட்ட அபியன்ய குற்றவாளி அப்படின்ற படம். சரி, இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல நம்ம ஹீரோவான ஆசிப் அலிக்கு வந்துட்டு புதுசா மேரேஜ் ஆயிருக்கும். இருந்தாலுமே கல்யாணமான 10 நாள்ல இவங்களுடைய ஒய்ஃப் வந்துட்டு இவங்களை விட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாத இவர் மேல ஏகப்பட்ட பொய் கேஸ பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இவர் எப்படி ஃபேஸ் பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா கொடுக்கும்.